எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 78. சல்லியன் இது மாதிரி சொல்கிறான். சல்லியன் சொன்ன உடனே தர்மர் வந்து இதெல்லாம் வாங்கிக்கிறார். தர்மர் வந்து கஷ்டப்படுறத பார்த்து சல்லியனுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அந்த நேரத்தில் சல்லியன் என்ன சொல்கிறான், இந்த இவரோட கதையை சொல்கிறான், விருத்தாசுரனோட கதையை சொல்கிறான். சொல்லி இந்திரன் எவ்வளோ பாடுபட்டா எல்லாத்தையும். ஆக்சுவலாக விருத்தாசுரனை வந்து இந்திரன் கொண்டுடுறான். இந்திரன் கொள்றது எப்படி கொள்றான்னா, முதல்ல வந்து இந்திரன் வந்து பிரகஸ்பதியை மதிக்கல. அவ ஆச்சாரியன் பிரகஸ்பதி வந்து தேவனுடைய ஆச்சாரியன். அவர் சபையில் உட்காந்துருக்கும்போது அரசன் யாருக்கும் தலை வணங்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு இது உண்டு, ஒரு மரபு உண்டு. அந்த மரபை ஃபாலோ பண்ணிட்டு நான் அரசன், நான் யாருக்கும் தலை வணங்க வேண்டான்னு அந்த திடீர்னு வரும். இந்திரனுக்கு அந்த மாதிரி குணங்கள்லாம் உண்டு. அது மாதிரி வந்தவொடனே என்ன பண்ணுறான், அந்த அவகிட்ட வந்து இந்திரன் வந்து பிரகஸ்பதி சபையில் உட்காந்துருப்பார், அவரை மதிக்க மாட்டான், போயிடுவான். அவரை மதிக்க மாட்டான்னு போன உடனே பிரகஸ்பதி என்ன பண்ணுவார், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானோடனே பிரகஸ்பதிக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து அவங்ககிட்ட பேசாமல் அவையை விட்டு வெளியில் போயிடுவார். அவ்வளோதான். இது வந்து இவனுக்கு வந்து இந்த செல்வம் வந்ததுனால வந்து செருக்கு, இவனோட பலன்லாம் அழியட்டும், அப்புறம் அவன் தானாக இறங்கி வருவான், அவனோட இதனால் வந்து இந்த திமிருது போட்டுன்னு விட்டுறான். அவன் இது பண்ணோடனே இவன் ஏற்கனவே இந்த இந்திரன் வந்து அகலிகிட்ட போய் தப்பாக நடந்தினான் இல்லையா. அகலிகிட்ட தப்பாக நடந்துட்டதுனால அவனுக்கு 2 பங்கு சக்தி அஸ்வினி தேவர்கள் போயிடுது. அவனோட சக்தியில் 2 பங்கு சக்தி அஸ்வினி தேவர்களுக்கு போயிடுது. அதுதான் அவர் வந்து நகுலன் சகாதேவருக்கு கொடுத்துட்றான். இந்திரனுடைய சக்தி வந்து அவளுக்கு போகிறது 5 பேருக்கு. அதே மாதிரி இந்த இவன் என்ன பண்ணுறான், அந்த இவன் என்ன பண்ணுறான், இது போன உடனே இந்த இந்திரனுக்கு பிரகஸ்பதி இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டே வர்ற உடனே இவனுக்கு வந்து சக்தி குறையுது. சக்தி குறைஞ்ச உடனே எல்லாரும் போய் கேட்பான், இவனும் கேட்பான், இந்திரனும் போய் கேட்பான், அவர்கிட்ட நாரதர்கிட்ட கேட்பான், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆகுது, எனக்கு சக்தி குறையுது, பிரகஸ்பதி எங்கே இருக்கான்னு தேடினாலும் இவனால் கண்டுபிடிக்க முடியல. பிரகஸ்பதி பாயபா தன்னுடைய சக்தியால் பாயபா மறைஞ்சிடுவார். இவன் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. நாரதர்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்பான். நாரதர் என்ன சொல்ல, நீ என்ன பண்ணு, பிரகஸ்பதி உனக்கு கிடைக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம், நீ பண்ண காரியம் அது மாதிரி, சரி போனால் போகிறது, அதெல்லாம் விடு. நீ வந்து விஸ்வரூபன்னு ஒருத்தர் இருக்கான், துவஷ்டான்ற ரிஷியோட மகன், அவனை வந்து உங்களை ஆச்சாரியனை ஏற்றுட்டு அவனை வச்சுட்டு உங்கள் யாகங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, உங்கள் காரியங்களை நீங்கள் பண்ணுங்க, ஓரளவு உங்களுக்கு சரியாகும் அப்படின்றான். இப்போதைக்கு அதுதான் செய்ய முடியுன்றான். சரின்னு ரொம்ப என்ன பண்ணுறான், துவஷ்டா கிட்ட கேட்குறான், உங்கள் பையனை எனக்கு அனுப்பி வைங்கோ, அவன் யாகம்லாம் படிச்சிருக்கானா, அவனை ஆச்சாரியனா நாங்கள் ஏற்றுட்டு எங்கள் காரியங்களையாக பண்ண போகிறோம், எங்கள் கூட அனுப்பி வைங்கன்னு இந்திரன் போய் கேட்பான். கேட்ட உடனே துவஷ்டா வந்து என்ன பண்ணுவான், துவஷ்டாவுக்கு அந்த ஒரு பிள்ளை விஸ்வரூபன், ஒரே பிள்ளை, அந்த விஸ்வரூபனை அனுப்புவான். அந்த விஸ்வரூபன் யாருன்னா, துவஷ்டாவுக்கும் இஷ்டான்னு ஒரு அரக்கர குல பெண். ஆக்சுவலாக அவன் வந்து அரக்கர சம்மந்தப்பட்ட பொண்ணு, சாதுவானவ தான். அவளுக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த விஸ்வரூபன். அரக்கர குலத்தில் அவள் தப்பி பிறந்தவன், அரக்கர குலத்தில் பொண்ணு அவ தான் அந்த இஷ்டா. இந்த இஷ்டாவுக்கும் துவஷ்டாவுக்கும் பிறந்தவன் தான் விஸ்வரூபன். இந்த விஸ்வரூபன் இங்கே வந்துட்டு இருக்கான். விஸ்வரூபனை வந்து கூட்டிட்டு வரான், இந்திரன் கூட்டிட்டு வரான். சகல மரியாதையோட கூட்டிட்டு வந்து தனக்கு ஆச்சாரிய ஏற்றுட்டு எல்லாம் பண்ணுறான். இந்திரன் சின்ன பையன், அந்த விஸ்வரூபன்றவன் வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற பாலகன். ஆனால் அவன் எல்லா விதையும் அறிஞ்சவன், அஷ்டாவக்கர மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றவன். அவனை ஒன்றும் பண்ண முடியல. அது இந்த விஸ்வரூபனை வச்சுட்டு இதையெல்லாம் காரியங்களை எல்லாம் பண்ணுறான். எல்லா காரியத்தையும் நடத்திக்கிறான். இந்திரன் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் பண்ணிட்டு இருக்கும்போது யாகம் பண்ணும்போது விஸ்வரூபன் மேலே இவருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்திரனுக்கு எப்பயுமே தனக்கு தன்னுடைய ஆச்சாரியன் இல்லைன்னு தான் போய் இன்னொருத்தரோட பணியணுன்றது ஒரு நிலைமை வந்துடுது இல்லை. அதெல்லாம் நினச்சி அவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே வந்துட்டு இருப்பான். இந்த விஸ்வரூபனோட அம்மா வந்து இஷ்டா வந்து அரைக்கின்றதுனால இவனுக்கு எப்பயுமே இந்த விஸ்வரூபம் மேலே சந்தேகம் இருக்கும். இந்திரனுக்கு சந்தேகம் வச்சுட்டு என்ன பண்ணுவான், இந்த விஸ்வரூபன் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவனை வைக்கக்கூடாது, அவன் தலைவர் விஸ்வரூபன் வந்து இப்போ பல கடினமான யாகங்கள்லாம் செய்கிற அந்த சக்தி இருக்கவன். அவன் என்ன பண்ணுவான், தலைகீழாக தூக்கிட்டு ஒரு யாகம் பண்ணுவான். யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான், வஜ்ராயத்தால அவனோட தலையை வெட்டிடுறான். வஜ்ராயத்தால அவன் தலையை வெட்டினவுடனே, அவன் பிராமணன்றதுனால பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. தலையை வெட்டினவுடனே அவனோட சக்தி இருக்கு இல்லையா, இந்த விஷ்ணுவோட சக்தியில் 6ல் 1 பாகம் இந்திரனோட சக்தி போயிடுது அந்த விஸ்வரூபன் தலையை வெட்டினதுனால. ஏன்னா அவன் அது மாதிரி பண்ணலை,
சுரூபன மாதிரி பண்ணல. ஆனால் கூட அவன் ராட்சசியோட பிள்ளை அவன் பிள்ளைக்கு எல்லாம் வசதி பண்ணுவான். ஏதாவது இங்கேருந்து கோல் சொல்லுவான், இங்கே இருக்க எல்லாம் உழவு சொல்லுவான். அப்படியே விஷ்ணு ஒரு பயந்துட்டு அவன் தலையை வெட்டிடுறான். அவன் தலையை வெட்டினவொடனே அவனுக்கு இந்த பிரம்ம தோஷம் வந்து சேர்றது. இவனுடைய இந்திரனோட சக்தியில் 6ல் 1 பாகம் மறுபடியும் குறைஞ்சி போயிடுது. இந்த 6ல் 1 பாகம் வந்து தர்மதேவதைக்கு போய் சேர்ந்துடுது. தர்மதேவதைக்கு போய் சேர்ந்தவொடனே அந்த தர்மதேவதை என்ன பண்ணிடுறா, தன்னுடைய பாகத்தை வந்து தர்மருக்கு கொடுத்துட்றான். நீ வச்சுக்கோ, நீ காட்டில் இருந்து கஷ்டப்படுற, உனக்கு இது வேணும், இந்த சமயத்தில் உதவும் இது அப்படின்னு அவருடைய சக்தியில் கொடுத்துட்றா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அந்த துவஷ்டா இந்த இது உடனே இந்த விஸ்வரூபனை கொண்டுட்டானோடனே துவஷ்டாவால் தாங்கவே முடியல அப்பாவால். விஸ்வரூபனை வந்து இவன் வந்து என்ன சொல்லி கூட்டின்னு போனான், எங்களோட யாகத்தை எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக வேணுன்றதுக்காக கூட்டின்னு போனோம். இவனை போய் இவன் கொண்டுட்டான். இந்த இந்திரன் இவனை என்ன பண்ணுறது, இவனை இந்த அப்பாவி சின்ன பையனை ஒரே பையனை கொண்டுட்டா அவளுக்கு கோவம் வரும் இல்லையா. அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு. யாகம் வளர்த்து தன்னுடைய தலையிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி அதில் போடுறார். ஒரு முடியை பிடிங்கி அதில் போட்ட உடனே அதில் ஒரு அசுரன் கிளம்புவான். ருத்ராசுரன் ஒரு அசுரன். அவன் அதுலேருந்து உருவாவான். அவன் உருவான உடனே நீ போய் இந்திரன் கொண்டுட்டு வாங்குவான். அவன் வருவான். இந்திரன் ஒரு எத்தி விட்டு இதில் இந்திரனோட சிம்மாசனத்தில் உட்காந்துருவான். இந்திரனால அவனை எதுக்கவே முடியாது. அந்த விருத்ராசுரன் அவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான். இந்த விருத்ராசுரனை அழிச்சாகணும். விருத்ராசுரன் வந்து அவன் இந்திரனை அனுப்பினது மட்டும் இல்லை, அவன் நிறையா இதெல்லாம் பண்ணுறான். ரொம்ப அந்த கொடுமைகள்லாம் பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறா, எல்லாரும் நான் போய் மறுபடியும் எல்லாரும் போய் வேண்டுறேன் இவர்கிட்ட, நாரதர்கிட்ட, என்ன பண்ணலாம் நாங்கள் இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த விஸ்வரூபனை இந்திரன் கொண்டுட்டான். இவங்ககிட்ட சக்தி குறைஞ்சி போச்சு. இப்போ விருத்ராசுரன் வந்துட்டான், அவனுக்கு பவர் ஆகிடுது. இப்போ அவனை கொல்லணும், என்ன பண்ணுறதுன்னு. அவனை கொல்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவா, இவர் வந்து கீழே பூலோகத்தில் போனீங்கன்னா தரிசின்னு ஒரு முனிவர் இருப்பார். இந்த தரிசின்ற முனிவர் யாகம் பண்ணிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லு இந்திரன் அவரை வந்து வணங்கி அவர்கிட்ட தானமாக கேட்க சொல்லு. அவரோட முதுகெலும்பு வேணும். அந்த முதுகெலும்பு இருந்தால் தான் அந்த முதுகெலும்பை வந்து கடல் நுரையில் துவச்சி எடுத்து அந்த விருத்ராசுரன் சாகிறதுக்கு வழியே இல்லை. விருத்ராசுரனை கொல்லணும்னா அவங்ககிட்ட வந்து ஆயுதங்களே, எந்த ஆயுதங்களாலையும் கொல்லக்கூடாது. ஆயுதங்கள் எதுலேயும் சாக மாட்டான்னு இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால என்ன பண்ணுறான், அந்த மாதிரி அவனுக்கு வரம் கொடுத்து அனுப்புறாரு துவஷ்டா. விருத்ராசுரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது விருத்ராசுரனை கொள்றதுக்கு இந்திரன் தவயம் பார்த்துட்டே இருப்பான். அப்பப்போ சண்டை போட்டுட்டே இருப்பான். விருத்ராசுரன் சண்டைக்கு போயிட்டே இருப்பான். விருத்ராசுரன் போகும்போது இந்த தரிசி நாரதர் சொன்ன பிரகாரம் இவன் வந்து தரிசி முனிவர்கிட்ட கேட்பான். தரிசி முனிவர் சரி, தேவர்களுடைய நலனுக்காக நான் என் உயிரை துறக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்ட்டு என்ன பண்ணுவார், உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு உடம்ப ஒரு உழுக்குவார். உழுக்கிற சதையெல்லாம் கொட்டி போடும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஐராக்கியமும் ஒரு இது வருது. சதையெல்லாம் கொட்டிட்ட உடனே வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்கும். இந்த எலும்பை வச்சு நீ சண்டை போடு, உனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்குவார். உடனே அந்த எலும்பை வந்து வஜ்ராயுதமாக மாற்றிப்பான். வஜ்ராயுதமாக மாற்றிட்டு எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே அடித்தோம்னா அது வந்து ஆயுதன்ற கணக்காயிடும். அது ஆயுதமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கடலில் கொண்டு போய் கையை வைப்பான். கடலில் கொண்டு போய் அதை நினைப்பான். அந்த கடல் நுரையில் நினச்சோம்னா அந்த நுரை மேலே படிச்சிருக்கும். அந்த நுரையில் பெருமாள் ஏறிடுவார். நாராயணன் வந்து அந்த நுரையில் போய் சேர்ந்துடுவார். சேர்ந்த உடனே வஜ்ராயுதம் வந்து நுரையில் நினைக்கப்பட்ட வஜ்ராயுதம் இருக்கும். வஜ்ராயுதத்தால் ஓங்கி அடிப்பான். அடித்தா கூட இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கிடச்சதே அப்படி தான். அந்த தரிசி முனிவரோட அந்த முதுகெலும்பு தான். அந்த முதுகெலும்பு தான் வஜ்ராயுதமாக வச்சுருப்பான். தரிசி முனிவரை அவன் அடித்தா கூட, தரிசி முனிவரோட அந்த இதை வஜ்ராயுதத்தை வச்சு அவன் விருத்ராசுரனை அடித்தா கூட விருத்ராசுரன் மேலே அந்த தரிசி முனிவரோட ஆயுதம் படாது. அது முன்னாடி இருக்க அந்த நுரை தான் போடும், கடல் நுரை. அந்த கடல் நுரையில் தான் பெருமாள் ஏறி இருக்காரு. அதனால என்ன பண்ணிடுறோம், அதை எடுத்து சண்டைக்கு போவாங்க. விருத்ராசுரன்கிட்ட போய் சண்டை போடுவான். போட்டு ஓங்கி அடிப்பான். விருத்ராசுரன் அடித்த உடனே அந்த கடல் நுரை தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த வஜ்ராயுதம் நகர்ந்துடும். அந்த கடல் நுரை போய் அவன் மேலே போடும். அவன் கடல் மேலே போடும்போது, கடல் நுரை மேலே போடும்போது நாராயணனோட அந்த இது உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே விருத்ராசுரன் செத்து போயிடுவான். விருத்ராசுரன் இந்திரனை கொண்டுடுறா இல்லையா. அப்போ என்ன ஆயிடுறது, இந்த விருத்ராசுரனுக்கு வந்து கொன்ன உடனே இவனோட பவரில் மறுபடியும் 6ல் 1 பங்கு குறைஞ்சி போகுது. ஏன்னா விருத்ராசுரனை வந்து மறைஞ்சிருந்து தான் தாக்குறான் இவன்.
அதனால மறைஞ்சிருந்து தாக்கினதுனால அந்த அசுரனுடைய இதை கொண்டதுனால இவனுக்கு மறுபடியும் ஒரு 6ல் ஒரு பாகத்தை இவனுடைய சக்தியை இழந்துடுறான். முதல்லயே 2 பாகம் இழந்துட்டான் அந்த அகலியை இது பண்ணதில்லை. அப்புறம் ஒரு பாகம் தர்மதேவதிக்கு அந்த இவரை விஸ்வரூபனை கொண்டதுனால அதில் ஒரு பாகம் இழந்துட்டான். இப்போ வித்ராசனம் சொன்னதுனால இன்னொரு 6 பாகத்தை குறைஞ்சிட்டு அதை வாயுதேவனுக்கு கொடுத்துட்றான். வாயுதேவனுக்கு போய் சேர்ந்துருது. வாயுதேவனுக்கு போய் சேர்ந்தது வாயுதேவன் என்ன பண்ணுவார், நீ வந்து இது எனக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நீ என்னுடைய இதை வந்து பீமனை கொடுத்துட்ற, பீமன் அதை அடையட்டும் அப்படின்னு பீமனை கொடுத்துருவார். பீமன் அதை அடைஞ்சிருவான். பீமனுக்கிட்ட அந்த சக்தி சேர்ந்துடும். ஸோ பீமனுக்கு இன்னும் சக்தி அதிகமாகிடும். இது மாதிரி ஒருத்தருக்கும் அவளுக்கு சேனது ரகுலன் பீமனுக்கு வந்துருத்து, ரகுலுங்க சேனாதேவனுக்கும் வந்துருத்து, தர்மருக்கும் ஒரு பங்கு வந்துருத்து, பீமனுக்கும் வந்துருத்து. இன்னும் அர்ஜுனனுக்கு வரணும். இப்போ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது விருத்ராசுரனை கொண்ட உடனே இவனுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடும். இந்திரன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் தன்னுடைய பகுதியில் தன்னுடைய உடம்புல இருக்க சக்தியில் ஒரு பங்கு போயிட்டு உடனே என்ன பண்ணுவான், தன்னுடைய உடம்புல இருக்க சக்தியில் இன்னும் ஒரு பாகத்தை எடுத்து அர்ஜுனனுக்கு கொடுத்துருவான். ஏன்னா அர்ஜுனன் வந்து இந்திரனோட புள்ள தானே, அவளுக்கெல்லாம் ஒரு பாகம் சேர்ந்துருக்கின்ற உடனே அவளோட பவர் அதிகமாக எடுத்துன உடனே இனியும் உனக்கும் பவர் அதிகமாகணும் தன்னுடைய உடம்புல இருந்து இன்னொரு பாகத்தை எடுத்து குறைச்சி 2 1 3 4 போச்சா, மீதி 2 இருந்ததுல ஒரு பாகத்தை குறைச்சி கொடுத்துனா ஒரு பாகத்தை தாங்கிட்ட இருந்தது. 2ல் 6ல் 2 பாகம் தாங்கிட்ட இருந்தது. 2 பாகம் ஏற்கனவே அஸ்வினி தேவர்களுக்கு போயிடுது. அது நகல சகாதேவர்களுக்கு கொடுத்துறா. அஸ்வினி தேவர்களோட புள்ள தானே நகல சகாதேவன், அதனால அவளுக்கு கொடுத்துறா. தர்மதேவரோட புள்ள தர்மன்றதுனால தர்மர் கொடுத்துறா. தர்மதேவிக்கு வந்து அந்த விஸ்வரூபனை கொண்டதில் வந்த அந்த இழந்த அந்த அதனால வந்த சக்தியை தர்மதேவதிக்கு போய் சேர, தர்மதேவதை அந்த தர்மனுக்கு கொடுத்துறா. தர்மனுக்கு வந்துடுறது. அடுத்து வந்து பீமனுக்கு வந்து வாயுதேவன் கொடுத்துறாரு. இந்த விருத்ராசுரனை கொண்டதுனால அந்த சக்தி வருது. அதை வந்து வாயுதேவன் வந்து பீமனுக்கு கொடுத்துருவாரு. தர்ம ஏற்கனவே அப்போ மீதி இந்திரன் 2ல் 6ல் 2 பாகம் தான் இருக்குது. அதில் ஒரு பாகத்தை எடுத்து தன்னுடைய மகனான அர்ஜுனனுக்கு அவனே கொடுத்துட்றான். கொடுத்த உடனே அவள் நல்லா இருக்கா. அது அவளுக்கெல்லாம் அவளுக்கு சக்தி ஏறிடுது. இதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாம் வரும், உனக்கு சக்தி வரும், கிடைக்கும், அதனால் உனக்கு சக்தி கிடைக்கும். இது வந்து என்னோட தேவையில்லாத அந்த மண்டகணத்தினால வந்தது அப்படின்னு சல்லியன் சொல்கிறார் இந்த கதையை சொல்லி. அதனால நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, உனக்கு வந்து இந்திரன் இது பண்ணுவான், உனக்கு வந்து இந்த மாதிரி சக்தியெல்லாம் உனக்கு வந்திருக்கும், இப்போ புதுசாக வந்திருக்கு, நீ தான் ஜெயிப்ப, கவலைப்படாத அப்படின்னா. நான் சரியான நேரத்தில் எனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் வந்து என்னை வந்து கர்ணனுக்கு என்னை வந்து கர்ணனுக்கு தேர ஓட்ட சொல்கிறதே தப்பு. அப்படி ஓட்ட சொன்னாலும் ஓட்டுறேன். அந்த நேரத்தில் அவன் வந்து இந்திரன் வந்து கர்ணன் வந்து அர்ஜுனனை எதிர்த்தான்னா நான் வந்து இருக்க மாட்டேன், தேரில் இருக்க மாட்டேன், நான் இறங்கி போயிடுவேன் அப்படின்றத சொல்லுவார். சல்லியன் அந்த வாக்கை தர்மர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். சரின்னு தர்மரை அனுப்பிச்சி வச்சுருவார். இந்த மாதிரி போனப்ப இந்த கதை இவாளுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பார் தர்மர் சல்லியன்கிட்ட. உங்களுக்கு என்ன தெரியும்னா எனக்கு சொன்னது யாருன்றது சொல்லுவார் அவர். துர்வாச முனிவரால் அந்த இது வந்துடுறதா. துர்வாச முனிவர் வந்து துர்வாசரோட சாபத்தால் வபுன்னு ஒரு அப்சர்வஸ் பெண் வந்து தர்ஷின்ற பறவையாக மாறி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த தர்ஷின்றது யாருன்னா துரோணர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி, இந்த துரோணர் இல்லை, வேற ஒரு துரோணர்ன்ற ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா. இருக்கும்போது ஏதோ அர்ஜுனன் விட்ட ஏதோ ரொம்ப அது மேலே பட அந்த அதுக்கு வந்து அந்த 4 முட்டைகளும் அப்படியே விழுந்துருது கீழே. இது இல்லாத இதில் பகதத்தன் ஒரு ராஜா, அவன் பிராக்ஜோதிஷ நாட்டோட அரசன். அது யாருன்னா அந்த முதல்ல போய் இந்த ஏக சக்கரான்ற ஊரில் தங்கினா பாருங்க, அதுதான் பிராக்ஜோதிஷ அது அந்த நாட்டோட அரசனும் பிராக்ஜோதிஷ நாடுன்னு பேர். அது அசாம், இந்த இப்போ இருக்கிற அசாம் தான் அது. பிராக்ஜோதிஷ நாட்டோட அரசனும் அவன் வந்து மகாரதன். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது யாரும். அவன் பெரிய ஆள். அவன் பகதத்தன் வந்து பெரிய ஆள், அவனை கொல்லவே முடியாது. அந்த மாதிரி அவன் வரம் வாங்கியிருப்பான். அவன் யாருன்னா நரகாசுரனோட புள்ள. நரகாசுரனை இவன் அழிச்சா இல்லையா, ஏக சக்கர நகரத்துலேருந்து பீமன் அழிச்சான் இல்லையா, அதனால இவன் மேலே அவன் கரம் வச்சுட்டு இருப்பான் பாண்டவர்கள் மேலே. பாண்டவளை எப்படியாவது கொல்லணுன்ட்டு, பாண்டவளை கொல்லணுன்ட்டு அவன் கரம் வச்சுட்டு இருக்கும்போது அவனை வந்து துரியோதனன் வந்து அக்கா தான் படையில் சேர்த்துப்பான், தன்னோட சேர்த்துட்டுருவான். தான் கூட சேர்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து மகாபாரத சண்டையில் அவன் வரான். அவன் ஒரு நாள் சண்டையில் வரான். பகதத்தன் ஒரு தடவை வரான். ஒரு நாள் சண்டையில் வந்தப்போ அர்ஜுனனால் ஒன்றுமே பண்ண முடியல. பகதத்தனை வந்து அசையவே மாட்டேங்கிறான்.
அவனோட ஒரு யானை இருக்க வந்து சுப்ரதீக்னு ஒரு யானை. அந்த யானையில் அவன் ஏறிட்டான்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த யானை அவனோட யானை அவன் சொன்ன மாதிரி கேட்கும். அவனை எப்படியாப்பட்ட ஆபத்துலேயும் அந்த யானை காப்பாற்றி கொண்டு வரும். அது மாதிரி முதல்ல அந்த யானையை அழிச்சாதான் அவனை அழிக்க முடியும். அந்த யானையை அழிக்கிறதுக்கு இது பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், நாராயண அஸ்திரம்னு அவன்கிட்ட ஒன்று இருக்கும். அந்த நாராயண அஸ்திரத்தை அர்ஜுன் மேலே விட்டுருவான். தப்பு பண்ணிடலாம். நாராயண அஸ்திரத்தை வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது. நாராயண அஸ்திரத்தை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு அந்த இதுக்கு கலை தெரிஞ்சுக்கணும். அது பகவத்துக்கு தெரியாது. ஆனால் அர்ஜுனன் வந்து தான் இவதான் இந்த பீமன் தான் கொண்டான், நம்ம அப்பா வந்துட்டு என்ன பண்ணிதான் அர்ஜுனன் மேலே விட்டுறான். பாண்டவர்கள் தான் கொண்டா நம்ம அப்பாவை கொண்டதுன்ட்டு அர்ஜுனன் மேலே அந்த துரியோதன சொல்படி கேட்டு அதை விட்டுருவான். அந்த நாராயணஸ்திரத்தை விட்ட உடனே அந்த நாராயணஸ்திரம் வரதை பார்த்த உடனே கிருஷ்ணன் என்ன அந்த நாராயணஸ்திரத்தை தாங்கிட்டுருவார். தாங்கிட்டு அர்ஜுனனை காப்பாற்றுவார். அர்ஜுனனை காப்பாற்றின உடனே இப்போ அவங்க கையில் நாராயணஸ்திரம் இல்லை, இந்த நேரத்தில் அவனோட யானையை கொல்லுடு நீன்னு வருவார். நாராயணாஸ்திரத்தை நான் வாங்கிட்டேன், என்கிட்ட வந்துடுத்து, ஒன்றும் பண்ணாது, நீ என்ன பண்ணி தலையை குடிஞ்சு அதை சேவிச்சுட்டு நீ வந்து அந்த அவனோட அந்த சுப்ரதீக் இந்த யானை இருக்கும், அந்த யானையை கொல்லுடுவான். யானை மேலே ஒரு அம்பு விடுவான், யானை விழுந்துடும். யானை விழுந்து செத்த உடனே அவன் பகதத்திற்கு விழுந்துவான். பகதத்திற்கு வந்த உடனே அவனோட சக்தி குறைஞ்சி போயிடும். அவனையும் கொண்டு விடுறான். அவனையும் அர்ஜுனன் வந்து ஒரு அம்பு விட்டு அவனை கொண்டு விடுறான். கடைசியில் வைஷ்ணவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை திருப்பி விடுறான். அவன் விட்ட நாராயண அஸ்திரத்துக்கு மேலே வைஷ்ணவாஸ்திரத்தை விடுறான். விட்ட உடனே அந்த பகதத்தின் மேலே போயிடுறது. பகதத்தின் செத்து போயிட்டான். ஆக இது மாதிரி எல்லாம் இந்த கதைகள்லாம் இருக்கு. அந்த 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 மாதிரி அவன் செத்து போயிடான். இந்த பகதத்தன் செத்து போயிட்டானா இந்த கதையும் சொல்றது வந்து சல்லியன் தான் சொல்றான். துர்வாச முனிவரால் அந்த சாபம் வாங்கினாலே 4 அந்த ஒரு தர்ஷின்ற அந்த பறவையா இருக்கா, அவன் அப்சரஸ் வந்து தர்ஷின்ற பறவையா இருக்கா. அவன் என்ன பண்ணா, துரோணர்ன்ற ஒரு முனிவரை மணந்துக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். துரோணர் அந்த முனிவரும் பறவை ரூபத்தில் இருக்கிற முனிவர். இந்த துரோணர் இல்லை, அது வேற துரோணர். அந்த துரோணர் அவளுக்கு வந்து 4 முட்டை அந்த வயிற்றுல சுமந்துட்டு இருக்காது தர்ஷின்ற பறவை. அந்த பறவையை வந்து அர்ஜுனன் எதுக்கோ அம்பு விடும்போது அது மேலே பட்டுறது. அந்த பறவை கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அதனோட முட்டைகள் 4 கீழே விழுது. அந்த முட்டைகள் 4ஐயும் இந்த சுப்ரதீக்ன்ற யானை இருக்கு பாருங்க, அந்த யானையோட மணி ஒரு இடத்துல இறந்து விழுந்துருது. அது இதுக்கெல்லாம் பாரத போருக்கெல்லாம் முன்னாடி அறந்து வந்தவுடனே அந்த மணி வந்து அந்த முட்டையை மூடிக்கிறது. மூடினவுடனே அந்த முட்டையை வந்து அங்கேயே பாதுகாப்பாக இருக்குது. அது உள்ளே பொங்குறது. முட்டை பொறிஞ்சு ஒரு 4 குஞ்சாயிடுது. வெளியில் வர முடியாது, அந்த குஞ்சுகள் தவிக்கிறது. அப்போ அந்த பக்கமாக வந்து ஷமிகார்னு ஒரு ரிஷி போவார். அவர் இதை பார்ப்பார். இந்த முட்டைக்குள்ளே இந்த மணிக்குள்ளே சத்தம் கேட்கறது என்னன்னு பார்ப்பார். உள்ளே பார்த்தா உள்ள குருவிகளோட சத்தம் கேட்கும். மணியை தள்ளி விட்டு பார்ப்பார். பார்த்தா உள்ள 4 குருவிகள் இருக்கும். 4 குருவிகள் பறவைகள் இருந்தவுடனே அதை எடுத்து போய் இவர் வந்து ஆசிரமத்தில் கொண்டு போய் வளர்ப்பார். ஜெய்மணி ஆசிரமத்துக்கு தான் கூட்டுப்பார். ஜெய்மணியோட சிஷ்யன் தான் அவர் ஷமிகா. ஜெய்மணியோட ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போறாரு. எடுத்துன்னு போனோடனே அங்கே வளர்க்குறா. அது இவன் ஒன்றும் பண்ணல, அதை பிடிச்செல்லாம் வைக்கல, அதை விஷயம்லாம் அதை பண்ண மாட்டா. இவன் அதுக்கு தண்ணி கொடுத்து அனுப்பிடுறா. ஆனால் அதுக்கு போகாது. அந்த 4 விஷயங்கள் அப்சரஸோட பிள்ளை அப்படின்றதுனால அப்சரஸோட குழந்தைகள்ன ஒன்று என்ன ஆகுது, இவன் இந்த இதில் பேசிக்கிறாள், இதையெல்லாம் கேட்கறது, இந்த கதைகளை எல்லாம் கேட்கறது. அது கேட்டுட்டு வந்து ஒரு தடவை காட்டில் இவன் சல்லியன் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து அது காட்டுக்கு வரும்போது பேசும்போது நீங்கள் யார் என்ன எதுன்னு சல்லியன் கேட்பான். கேட்கும்போது தான் யாருன்ற கதையெல்லாம் சொல்லும். சொல்லிட்டு அவளுக்கு எப்படி இந்த விருத்தாசன் கதையெல்லாம் அதுதான் சொல்றது. இந்த விருத்தாசன் கதையெல்லாம் அதுதான் சொல்றது. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி அதுதான் அவர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணுறார். அதுக்கப்புறம் அது வேற இன்னொன்று இருக்கு. இந்த இந்திரனோட சக்தி குறைஞ்சி அவன் போயிடுவான். அவன் போயிட்ட உடனே இந்திரனே இல்லாத இந்திரப்பட்டினம் அவஸ்தைப்படும். அப்போதான் அந்த நகுஷன் ஒரு இவரை கொண்டு வரா இல்லையா. அந்த கதையை அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.